Good morning to all. I'm Subukshashri. I'm studying third standard at Oxford Metric High Secondary School. I'm going to talk about that for the day. Happiness is not something we made. It comes from your own action. Around your activity and choice have the power to create happiness in your life. Take control, make positivity choice, and cultivate joy. Thank you. Have a marvelous Monday. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆலியா. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மில்லி பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் கல்வி நம்ம செல்வம் என்ற தலைப்பில் சிறுகதை ஒன்று கூற வந்துள்ளேன். திருக்குறள். கேள்வியும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. விளக்கம். ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கட்ட கல்வி ஆகும். அதனை தவிர வேற எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. கதை. ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். சொந்த தொழிலில் ஈடுபட்டு கண்டமாக உழைத்தார். செல்வந்தராக இருந்தார். அவருக்கு பொன்னி மதியழகன் என்ற 2 பிள்ளைகள். கல்விக்கும் உரிமை அளிக்காமல் பிள்ளைகள் இருவரையும் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார். ஆனால் தந்தை விருப்பத்தை மேல் கல்லூரி வரை இருவரும் படித்து முடித்தனர். முத்தனுக்கும் கல்வியின் மேலே பெரிய ஈடுபாடோ விருப்பமும் கிடையாது. ஆகவே சரியாக கல்வி கற்கவே முத்தனை அவரது வியாபார கூட்டாளிகள் ஏமாற்றி விட்டனர். இதனால் வீடு, வயல், ஆடு மாடுகள் என் செல்வத்தை இழந்தனர். ஒருவேளை உணவுக்கு துன்பப்படும் நிலைக்கு ஆளானார். முத்தனின் பிள்ளைகள் இருவரும் இனியும் தாமதிக்க கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பித்தனர். உரிய கல்வி தொகுதி பெற்றிருந்தால் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. சில நாட்களின் குடும்பத்தின் வறுமை நீங்கியது. முத்தனின் கல்வியின் சிறப்பை உணர்ந்தார். நமது கருத்தினை மாற்றிக் கொண்டார். நாமும் கல்வியின் தேவை அறிந்து செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.